30 நாள் தென்னிந்திய பயணத்தின் 9ஆம் நாள். இன்று நாம் செல்லப்போவது நீலகிரி மலைகளின் ராணி ஊட்டி. பனிமூட்டம் சூழ்ந்த மலைகள், தேயிலை தோட்டங்கள், அழகான பூங்காக்கள், ஏரிகள், பார்வை முனைகள் என இயற்கைகளில் கொஞ்சம் ஊட்டியை ஒரு நாளில் எப்படி சுற்றி பார்க்கலாம் என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். தென்னிந்தியாவை சுற்றி பார்ப்போம். வாங்க, புதிய அனுபவங்கள் சேர்ப்போம். இது லேர்ன் தமிழ் டிராவல் வீலாக்ஸ். பயணம் இனிதே தொடங்கட்டும். முதலில் நாம் வந்திருப்பது நீலகிரி மலைத்தொடரின் மிக உயரமான சிகரமான தொட்டபெட்டா சிகரம். கடல் மட்டத்திலிருந்து சுமார் 2637 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள இந்த இடம் ஊட்டியின் மிகவும் பிரபலமான சுற்றுலா தலங்களில் ஒன்றாகும். இங்குள்ள குளிர்ந்த காற்றும், பனிமூட்டம் கலந்த மலைக்காட்சிகளும், சுற்றிலும் பரந்து விரிந்த பசுமையும் இயற்கையை நேசிப்பவர்களுக்கு மறக்க முடியாத அனுபவத்தை தருகின்றன. தொலைநோக்கி கோபுரத்திலிருந்து பார்க்கும்போது நீலகிரி மலைகளின் அற்புதமான தோற்றம் இன்னும் தெளிவாக கண்ணில் படுகிறது. தென்னிந்தியாவை சுற்றி பார்ப்போம். வாங்க, புதிய அனுபவங்கள் சேர்ப்போம். வானிலை தெளிவாக இருக்கும் நேரங்களில் ஊட்டி நகரம் முழுவதையும் மேலிருந்து ரசிக்கலாம். தொலைவில் அழகாக விரிந்துள்ள குன்னூர், அமைதியாக இருக்கும் வெலிங்டன், மேலும் கர்நாடக எல்லைப் பகுதிகள் வரை தென்படும் காட்சிகள் கண்களை வியப்பில் ஆழ்த்துகின்றன. மலைகளுக்கிடையே வளைந்து செல்லும் சாலைகள், தேயிலை தோட்டங்கள், சிறிய கிராமங்கள், பசுமை நிறைந்த பள்ளத்தாக்குகள் அனைத்தும் ஓர் அழகிய ஓவியம் போல் காட்சியளிக்கின்றன. இங்கு சில நிமிடங்கள் நின்று அந்த இயற்கை அழகை ரசித்தாலே பயணத்தின் சோறு முழுவதும் மறைந்து மனம் புத்துணர்ச்சி அடைகிறது. தொட்டபெட்டாவில் இயற்கை அழகை மட்டுமல்ல, இங்கே சுதந்திரமாக விளையாடும் குரங்குகளையும் பார்க்கலாம். மரக்கிளையிலிருந்து மரக்கிளைக்கு தாவி விளையாடும் குரங்குகளை மட்டுமல்ல, தமது குட்டிகளை பராமரிக்கும் தாய் குரங்குகளின் அன்பான காட்சிகளையும் காணலாம். ஒரு தாய்க்குரங்கு தனது குட்டியை மார்போடு இறுக்கமாக அணைத்தபடி இருக்கும் காட்சி தாய்ப்பாசம் மனிதர்களுக்கு மட்டுமல்ல, விலங்குகளுக்கும் பொதுவானது என்பதை உணர்த்துகிறது. தொட்டபெட்டா செல்லும் பாதையிலும் திரும்பி வரும் வழியிலும் ஏராளமான தற்காலிக தெருக்கடிகள் வரிசையாக காணப்படுகின்றன. குளிரான இந்த மலைப்பகுதிக்கு ஏற்ற ஸ்வெட்டர்கள், ஜாக்கெட்டுகள், கம்பளி தொப்பிகள், கையுறைகள், ஷோல்கள் மற்றும் பல்வேறு அணிகலன்கள் மிகவும் மலிவான விலையில் கிடைப்பதால் சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் வாங்கிச் செல்கின்றனர். தொட்டபெட்டாவில் இருந்து இறங்கி இப்போது நாம் பெஞ்ச்மார்க் டீ ஃபேக்டரி அண்ட் சாக்லேட் ஃபேக்டரி நோக்கி செல்கிறோம். ஊட்டியின் அழகிய மலைச்சரிவுகளுக்கு நடுவே அமைந்துள்ள இந்த இடம் தேயிலை மற்றும் வீட்டிலேயே தயாரிக்கப்படும் சாக்லேட்டுகளுக்கு பெயர் போனது. முதலில் தேயிலை தொழிற்சாலைக்குள் சென்று பசுமையான தேயிலை இலைகள் எவ்வாறு பறிக்கப்பட்டு, வாட வைத்து, சுருட்டப்பட்டு, உலர்த்தப்பட்டு, இறுதியில் நறுமணமிக்க தேநீராக மாறுகின்றன என்பதை நேரில் காணலாம். தேயிலை தயாரிக்கும் முழு செய்முறையையும் காணும் தேயிலை தொழிற்சாலை சுற்றுப்பயணம் அடுத்த எபிசோடில். தவறவிடாமல் பார்க்க சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். இங்குள்ள வழிகாட்டிகள் பிளாக் டீ, கிரீன் டீ, மசாலா டீ, காடமம் டீ, ஜிஞ்சர் டீ போன்ற பல்வேறு வகை தேநீர்கள் எவ்வாறு தயாரிக்கப்படுகின்றன என்பதையும் விளக்குகின்றனர். அதன்பின் பல வகையான தேநீர்களை சுவைத்து பார்க்கும் வாய்ப்பும் கிடைக்கிறது. உங்களுக்கு பிடித்த சுவையை தேர்ந்தெடுத்து நினைவு பெருசாக வாங்கிச் செல்லவும் முடியும். அடுத்து சாக்லேட் தயாரிப்பு பிரிவுக்கு செல்கிறோம். இங்கு பால் சாக்லேட், டார்க் சாக்லேட், வெள்ளை சாக்லேட், பாதாம், முந்திரி, திராட்சை, ஹேசல்நட் போன்ற பல்வேறு சுவைகளில் தயாரிக்கப்படும் வீட்டு சாக்லேட்களை பார்க்கலாம். சாக்லேட் தயாரிக்கப்படும் முறையையும் அறிந்து சுவைத்து பார்க்கும் அனுபவமும் மிகவும் இனிமையானது. சாக்லேட் தயாரிப்பதன் முழு விளக்க காணொலியையும் அடுத்த எபிசோடுகளில் நீங்கள் காணலாம். தேயிலை மற்றும் சாக்லேட் தொழிற்சாலையை பார்த்த பிறகு இங்கு குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக நேரத்தை கழிக்க பல்வேறு பொழுதுபோக்கு அம்சங்களும் உள்ளன. 5D திரையரங்கம், மீன் காட்சியகம்,
மெழுகுச்சிலை அருங்காட்சியகம், பொம்மைக்கார் அருங்காட்சியகம், வார்டெக்ஸ் டனல், இன்ஃபினிட்டி மிரர் ரூம், ஆர்ட் கேலரி, டெலஸ்கோப் ஹவுஸ் மற்றும் கிரீன்மெட் போட்டோ ஸ்டுடியோ போன்ற பல ஈர்க்கக்கூடிய இடங்கள் அமைந்துள்ளன. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் ரசிக்கும் வகையில் ஒவ்வொரு பகுதியும் தனித்துவமான அனுபவத்தை வழங்குகிறது. குறிப்பாக இன்ஃபினிட்டி மிரர் ரூமில் முடிவில்லாமல் நீளும் ஒளிக்காட்சிகளும் வார்டெக்ஸ் டனலில் கிடைக்கும் வித்தியாசமான உணர்வும் பார்வையாளர்களை மிகவும் கவர்கின்றன. ஒரே டிக்கெட்டில் இந்த அனைத்து இடங்களையும் சுற்றி பார்க்கும் வசதியும் இருப்பதால் தேயிலை சுற்றுலாவுடன் சேர்ந்து ஒரு முழுமையான குடும்ப பொழுதுபோக்கு அனுபவமாக இந்த இடம் மாறுகிறது. வாங்க வாங்க நண்பர்களே, விளையாடலாம் எல்லோருமே, சிரிப்பும் சந்தோஷம் நிறைந்திடுமே, இன்று நம்ம நாள் கொண்டாட்டமே. ஹே ஹே வாங்க விளையாடலாம், ஹாய் ஹாய் சேர்ந்து பாடலாம், ஆடி ஓடி சிரித்திடலாம், புற நின்று மகிழ்ந்திடலாம். ஹே ஹாய் வாங்க விளையாடலாம், ஹாய் 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 சேர்ந்து பாடலாம், ஆடி ஓடி சிரித்திடலாம், அன்புட நின்று மகிழ்ந்திடலாம். ஐந்தடி படம் பார்ப்போமே, ஆச்சரியங்கள் காண்போமே, மீன்கள் நீந்தும் உலகத்தில் வண்ண வண்ணம் ரசிப்போமே, மெழுகுச்சிலை சிரிக்குதே உண்மையா என்று தோன்றுதே, சின்ன சின்ன காரரங்கில் கனவு காரை பார்ப்போமே, கண்ணாடிகள் ஆயிரமாய் முடிவில்லாமல் தெரிகிறதே, ரோடெக்ஸ் பாதை நடக்கும் போது வாவென்று எல்லோரும் சிரிக்கிறதே, புகைப்படம் எடுக்கலாம், நினைவுகளை சேர்த்துக்கலாம், குடும்பம் எல்லாம் ஒன்றாக மகிழ்ச்சியை பகிர்ந்துக்கலாம். ஹே வாங்க விளையாடலாம், ஹாய் ஹாய் சேர்ந்து பாடலாம், தேநீர் மணமும் சாக்லேட் இனிப்பும் சிரிப்போடு வீட்டுக்கு போகலாம். ஹே 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 வம் 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 வம், ஹே 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 வம் 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 வம், ஹே 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 வம் 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 வம், ஹே 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 வாங்க விளையாடலாம், ஹாய் ஹாய் சேர்ந்து பாடலாம், தேநீர் மணமும் சாக்லேட் இனிப்பும் சிரிப்போடு வீட்டுக்கு போகலாம். விளையாட்டு, சிரிப்பு, சந்தோஷம் இன்று நம்ம எல்லோருக்கும் கொண்டாட்டம். தேநீர், சாக்லேட் மற்றும் இத்தனை சுவாரஸ்யமான பொழுதுபோக்கு அனுபவங்களை ரசித்த பிறகு மேலிருந்து தெரிந்த நீலகிரி மலைகளின் அழகிய இயற்கை காட்சிகளையும் ரசித்தோம். மதிய உணவை முடித்துவிட்டு ஊட்டியின் புகழ்பெற்ற அரசு தாவரவியல் பூங்காவிற்கும் அழகிய ஊட்டி ஏரிக்கும் செல்கிறோம். அந்த அழகான பயணத்தை அடுத்த வீடியோவில் ஒன்றாக காணலாம். அதுவரை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.